ஏழாம் நிலை. இறையேசுவே, மெய் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நிலையில் இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னிடம் உள்ள முயற்சியினால் தடுமாறும் போது எழுந்து நட என்று சொல்லுகிறார். நம்மிடமிருந்து எவருமே பறித்து கொண்டு போக முடியாத பொருள் எது தெரியுமா? முயற்சியே. முயற்சிக்கு பலம் வெளியே இல்லை, மனிதத்தின் உள்ளே இருக்கிறது. நாம் நமது வாழ்வில் தினமும் பல முயற்சியின் போது தோல்விகளை சந்திக்கிறோம். எடுத்துக்காட்டாக, குழந்தையாய் இருக்கும்போது எழுந்து நடக்க தொடங்கிய போது கீழே விழுந்தவர்கள் நாம். சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்ளும் போது கீழே விழுந்து இரத்த காயத்தை சந்தித்தவர்கள் நாம். நீச்சல் கற்றுக்கொள்ளும் போது நீருக்குள் மூழ்கியவர்கள் நாம். வரலாற்றை பாருங்களேன். முதலில் நடப்பவையெல்லாம் தோல்வி அல்ல, முயற்சியே. மூலத்தனம் என்ற நூலை எழுதி முடிக்க கார்ல் மார்க்ஸுக்கு 16 ஆண்டுகள் ஆனது. வெல்த் ஆஃப் நேஷன் என்ற நூலை எழுதுவதற்கு ஸ்மித்துக்கு 17 ஆண்டுகள் ஆனது. பரிணாம தத்துவத்தை கண்டுபிடிக்க சார்லஸ் டார்வினுக்கு 22 ஆண்டுகள் ஆனது. தொடர் கோட்பாட்டை கண்டுபிடிக்க ஐன்ஸ்டீனுக்கு 30 ஆண்டுகள் ஆனது. வெற்றிக்கு பின்னால் தீவிர முயற்சி இருக்கிறது என்பதை மறக்க கூடாது. தோல்வியின் உச்சக்கட்டம் வரும்போதுதான் பலருக்கு ஒரு செயலின் தீவிர நன்மையும் உண்மையான போக்கும் புலப்படுகிறது. வேதனைக்கு பின் சாதனை என்பதை இப்படிதான் நிகழும். வீவல் என்பவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு தோல்வியும் வெற்றியை நோக்கி எடுத்து வைக்கும் ஒரு அடி என்று சொல்லுகிறார். நம் வாழ்வில் பல்வேறுபட்ட சூழ்நிலைகள் நம்மை கீழே தள்ளும். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, பட்டக்காலிலே படும் கெட்ட குடியை கெடும், இருப்பதை விட இறப்பதை மேல், புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆற்று, மறக்க குடி குடித்து மர போன்ற புலம்பலுக்கு மத்தியில் முயற்சியை கொண்டு லட்சியத்தை நோக்கி புறப்படுவோம், நடப்போம். ஜெபம். நேர்மையான வாழ்வில் எத்தனை சோதனைகள், எத்தனை தோல்விகள், எத்தனை விமர்சனங்கள் வந்து நாங்கள் தடுக்கி விழுந்தாலும் இவையெல்லாம் பொருள்படுத்தாமல் உம்மை போல் உயிரே போனாலும் முயற்சியை மேற்கொண்டு வெற்றி நடைபெற வரம் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென்.